ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்பு வைக்கிறது ராஜா. எங்கள் ஜீவனின் பலனானவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. இதை அறிய விடாதபடி, ஏற்றுக்கொள்ள விடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் மன கடினத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுடைய கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர், கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம் முழு இருதயத்தோடு நடத்தல். தேவனுக்கு முன்பாக முழு இருதயத்தோடு நடக்கிறத பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்ன பிரச்சனையில நீங்க இன்றைக்கு நின்று கொண்டிருந்தாலும் சரி, தேவனிடத்தில் அதற்கு தீர்வு இருக்கிறது. அவரிடத்தில் வழி இருக்கிறது, சத்தியத்தில் விடுதலை இருக்கிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6:14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் உங்களுக்கு பழைய உடன்படிக்கையில இருக்கிற வசனம் போல தோன்றலாம். ஆனா சத்தியம் ஒன்றுதான். உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் என்ன செய்கிறாரா, காத்து வருகிறார். எவ்வளவு அழகான ஒரு சத்தியம் பாருங்களேன். அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரியம்தான் அதுல கேட்கிறார். நம்ம முழு இருதயத்தோடு என்ன செய்யணுமா, நடக்க வேண்டும், அவரிடத்தில் செல்ல வேண்டும், அவர் செயல்பட இடம் கொடுக்க வேண்டும். அந்த முழு இருதயத்தை இன்று நம்மிடத்தில் கேட்கிறார். கால்வாசி இருதயம் இல்ல, அரைவாசி இருதயம் இல்ல, முழு இருதயம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில நம்ம தேவனிடத்தில் கொடுக்காமல் அதை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில நம்முடைய கட்டுப்பாட்டுல அதை வைத்து கொண்டிருக்கிறோமா? எந்த இடத்தை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோமோ, எந்த இடத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோமோ, அந்த இடத்துல அந்த கிருபையை அவர் வெளிப்படுத்த முடியாது. நம்ம ஒரு சிறந்த உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறந்த வாக்கு தத்தங்களின் பேரில் அமைக்கப்பட்ட சிறந்த உடன்படிக்கை, விசேஷித்த உடன்படிக்கை. ஏனென்றால் இது நம்முடைய செயல்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் செயல்களின் மூலம் அவருடைய இரத்தத்தினால் இந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. இது மாறாதது. இந்த உடன்படிக்கை நித்தியமானது. இது எப்படி நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் இது நமக்கு கொடுக்கப்படலையோ, நம்முடைய கிரியைகளின் மூலமாக இந்த உடன்படிக்கை நம்ம விட்டு போகாது. என்னது செயல் யாருடையது? இயேசு கிறிஸ்துவினுடையது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை நம் சார்பில் காத்து கொண்டிருக்கிறது.
எபிரெயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எப்படி போகணுமா? தைரியமா போகணுமா? பயந்து பயந்து இல்ல, சந்தேகப்பட்டு இல்ல, கலங்கி அல்ல, புலம்பி அல்ல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று இல்லை. தைரியமாக கிருபாசன தண்டைக்கு என்ன செய்யணும்? போகணும். தேவனிடத்துல செல்லணும். ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும், நமக்கு ஏற்ற சமயத்துல இரக்கத்தை கொடுக்க அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. நமக்கு சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபை. இந்த உதவி நான் செய்கிறேன் என்று சொல்கிறவர் மனிதர் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வருகிறது? ஒத்தாசை வருகிறது. அந்த ஒரு உறுதியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோடு அவரிடத்தில் செல்ல வேண்டும். எதனால இப்படி சொல்லப்படுகிறது? ஏனென்றால் முழு இருதயத்தோடு நம்ம செல்லவில்லை என்றால் அது நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. 1 யோவான் 3:20-21. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அடுத்த வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக என்ன செய்து கொள்ளலாமா? நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயம் நமக்கு ஒரு கேரண்டியை தருது. நம்ம இருதயம் நமக்கு ஒரு நிச்சயத்தை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். 20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் போதும். நம்ம ஒரு செயலை அது தவறாக செய்கிறோமோ, இல்லை தேவனிடத்துல அவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமோ, இல்லை அவர் சொன்னபடி நம்ம கீழ்ப்படியவில்லை என்றாலோ நம்முடைய மனசாட்சியில ஒரு குரல் கேட்கும். நீ தவறு செய்கிறாய், சரியான பாதையில போகல, இல்ல தேவனுக்கு பிரியமானபடி நீ இன்னும் என்ன செய்யல? நடக்கல. அவர் சொன்ன சொல்லுக்கு நீ என்ன செய்யல? கீழ்ப்படியல. இப்படி ஒரு குரல் கேட்கும் போது நாம் எல்லோரும் அது தேவன் என்று நினைக்கிறோம். தேவன் இந்த செயலை அறிந்திருக்கிறார், இந்த குறையை அறிந்திருக்கிறார் நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். நம்மள குற்றவாளின்னு யார் தீர்க்கிறாங்களா? நம்முடைய இருதயம், தேவன் அல்ல. எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இல்லையா? குற்றவாளியா தீர்க்கிறது யாரு? நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று சொல்லும் பொழுது நாம் அந்த நிச்சயத்தை, தைரியத்தை இழந்து விடுகிறோம். அதுதான் 1 தீமோத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த விசுவாசமாகிய கப்பல்னா என்ன? கிருபையில நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பில் நமக்கு தேவையான எல்லா பலன்களும் இருக்கிறது. அது கிருபையாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பில் உள்ள பலன்களுக்குள் நம்ம செல்வதற்கு இந்த விசுவாசமாகிய கப்பல் நம்ம என்ன செய்கிறது? அழைத்து செல்கிறது.
நீங்க நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகள்ல இருந்து அவர் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடுதலைக்குள் இந்த விசுவாசமாகிய கப்பல் என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. நோய் என்ற பிரச்சனையிலிருந்து அவர் கொடுத்த சுகத்திற்குள் அந்த விசுவாசம் என்ன செய்து அழைத்து செல்லுகிறது. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம் என்ற இடத்திலிருந்து அந்த ரட்சிப்பில் அவர் கொடுத்திருக்கின்ற வெற்றிக்குள் அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. உங்க சமாதான குறைவு என்ற இடத்திலிருந்து அந்த தெய்வ சமாதானத்திற்குள் அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற குறைவுகள் நிற்கின்ற இடத்துல இருந்து அந்த விசுவாசம் உங்களை தேவைகள் சந்திக்கப்படுகின்ற இடத்துக்கு என்ன செய்கிறது? அழைத்து செல்லுகிறது. இன்னும் அநேக பலன்கள் இருக்கிறது. இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய காரியம்தான் குற்ற மனசாட்சி. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நம்மள குற்றவாளியா தீர்க்கிறது தேவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை. நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறது? ஆக்கினை தீர்க்கிறது. குற்றவாளி என்று என்ன செய்கிறது? அது அறிக்கை இடுகிறது. இதனால நம்ம தைரியத்தை என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். அங்க ஒரு பெரிய ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாரு. தைரியமா நீ என்கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். உனக்கு இரக்கம் வரன் வேணுமா? என்கிட்ட வா. உனக்கு சகாயம் செய்யும் கிருபை தேவையா? என்னிடம் வா. எப்படி வரணுமா? தைரியமா, நல் மனசாட்சியோடு, குற்றம் இல்லாத மனசாட்சியோடு. ஏன்னா இந்த குற்றமுள்ள மனசாட்சி அந்த தைரியத்தை என்ன செஞ்சிடும்? சேதப்படுத்தி விடும். உன்னால இதை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. உனக்கு பெற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை? தகுதி இல்லை. தேவன் உன் குறைகளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு. இல்ல அவருக்கு பிடித்தமான இடத்துல நீ என்ன செய்யல? இல்லை, இதை பெற்றுக்கொள்ள உன்னால் முடியாது. இந்த தைரியத்தை இந்த மனசாட்சி சிதைத்து விடும். இந்த விசுவாசத்தை ஒழுங்கா போய் சேர்ற இடத்துக்கு அதை என்ன செய்யாது? கொண்டு போய் சேர்க்காது. அந்த கப்பல் சேதமாகிறது. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். 1 யோவான் 3:20, 21, 22. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். என்ன காரியத்திலெல்லாம் இந்த மனசாட்சி தன்னோட தைரியத்தை இழக்குது தெரியுமா? எந்த இடத்துல அது தைரியத்தை இழந்து ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ள போகுது அப்படின்னா, முதல் காரியம், தேவன் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றிருந்தீங்கன்னு சொன்னா, அவர் உணர்த்துகிற காரியங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா அவர் எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்முடைய ஆவியில தான் இருக்கிறார். அவருடைய வழிகளை விட்டு நம்ம பிரியும் போது, இது உன்னுடைய வழி இதுவல்ல, நீ போக வேண்டிய வழி இதுவல்ல, நமக்குள்ள அது உணர்த்தப்படும். யாருமே இல்லைன்னு இதை என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. அப்படி நீங்க உணரல அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? நீங்க என்ன செய்யணும்? சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறிச்சு அவர் ஒரு வழி வைத்திருப்பார், ஒரு திட்டம் வைத்திருப்பார். இப்படிதான் போகணுங்கிற அந்த உணர்த்துதல் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆனா நம்ம முன்னாடி இன்னொரு சாய்ஸ் இருக்கும். நம்முடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கும். உலகத்தின் அடிப்படையில் அது இருக்கும். உலகத்துல அது பெஸ்டாகவும் இருக்கும். உலகம் அது மேன்மையாகவும் அது என்ன செய்யும்? வைத்திருக்கும். இதுல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? 2 வழி இருக்குது. தேவன் ஒரு வழியை காண்பிப்பார். நிச்சயமாக அந்த அனுபவத்துல எல்லாருமே இருப்போம். ஒரு குரல் உள்ள கேட்கும்,
உங்களுக்கு அது காதால கேட்க முடியவில்லை என்றாலும் உங்கள் மனதால் அதை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இதை யாரும் மறுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட யாரும் இதை என்ன செய்ய முடியாது? மறுக்க முடியாது. இன்னொரு வழி, அது உலகத்தின் வழியாக, நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில, உலகம் சொல்ற ஸ்டாண்டர்ட்ல, அது ஒரு வெற்றின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன செஞ்சிருக்கும்? வைத்திருக்கும். அதன் அடிப்படையில இருக்கும். நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு ஒரு எண்ணம் வரலாம். ஆனாலும் இதுதான் பெஸ்டா நமக்கு என்ன செய்யும்? தெரியும். இத அவர்கிட்ட விட்டு கொடுக்க நம்மளால என்ன செய்ய முடியாது? முடியாது. அந்த இடத்துல நம்ம தைரியத்தை இழந்து போய் விடுவோம். தைரியமா நம்ம அந்த விசுவாசத்துல என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அந்த குரலுக்கு நான் என்ன செய்யல? கேட்கல. அந்த கான்பிடன்ஸ் நமக்கு என்ன செய்யாது? வராது. அந்த இடத்த நீங்க விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த பெஸ்ட் அந்த இடத்துல என்ன செய்யாது? வெளிப்படாது. உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். ஆபிரகாம தனி ஒருவராக அவர் அழைக்கிறார். உன் மனைவியை கூட்டிக் கொண்டு உன் தகப்பனை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் அவருடைய சகோதரன் மகன் லோத்து, அவருடைய சகோதரன் இல்ல, இறந்து போயிட்டாரு. அநேகமா அது ஆபிரகாம் தான் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும்? வளர்த்திருந்திருக்கணும். அவரை விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு என்ன வரல? மனசு வரல. உலக பிரகாரமாகவும் இது சரியான ஒன்றுதான் இல்லையா? தந்தை இல்லாத பிள்ளைய அவருடைய சகோதரன் என்ன செய்கிறார்? வளர்க்கிறார். இதை யாரும் தவறுன்னு என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அவருடைய தகப்பனையும் விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. ஆனா தேவனுடைய கட்டளை அதுவல்ல. உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் பாதி கட்டளையை தான் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிஞ்சாரு. இன்னொரு பாதி அவருக்கு ரொம்ப கடினமா இருந்தது. தன்னோட தகப்பனையும் தன்னுடைய சகோதரன் மகனையும் கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். அவருடைய தகப்பன் மரித்த பிறகுதான் அவர் சொந்தமாக்கி கொள்ள போகிற தேசம் கானான் என்று ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. லோத்து அவரை விட்டு பிரிந்து போன பிறகுதான் கானானுடைய எல்கைகள் தேவன் அவருக்கு அறிவித்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் இந்த கால தாமதம் என்றால் அந்த கீழ்ப்படியாமை. தேவன் ஒன்று சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா அந்த இடத்துல அவரை செயல்பட நாம் அனுமதி கொடுக்கவில்லை. இப்ப இந்த இடத்துலதான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை விட்டு நான் நகர்ந்து சென்றால்தான் இன்னொருவரால் இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தரை உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னாலும் நீங்க எழுந்தாதான் அந்த இடத்துல ஒருத்தவங்களால என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். அது போல தேவனே என் சார்பில் செயல்படும் சொன்னாலும் அந்த கட்டுப்பாட்டை நாம் அவர் கையில் கொடுத்தால்தான் அதுல கிருபை என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் முழு இருதயத்தோடு நான் அவர்கிட்ட போறேன் நம்ம சொல்லலாம். ஆனா எத்தனை பகுதிகளை நாம் அவரிடத்தில் கொடுக்காமல் நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம்? எதற்காக நாம கொடுக்காம இருக்கிறோம்? ஏன்னா அவர் சொல்ற வழியை விட நம்ம வழி சிறந்தது நம்ம நினைக்கிறோம். நம்ம வழி நமக்கு பிடிக்குது, அது நமக்கு விருப்பமா இருக்குது. அவர் சொல்ற வழிக்கு நம்முடைய உணர்வுகள் கட்டுப்படவில்லை. அதுதான் உண்மை. அதுதான். அப்ப இந்த இடத்துல என்ன வரல? விசுவாசம் வரவில்லை. அதனாலதான் அந்த இடத்துல அந்த கிருபையை நம்ம என்ன செய்யல? பார்க்கவில்லை. அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை, அந்த இரக்கத்தையும் சகாயம் செய்யும் கிருபையையும் கொடுக்கிறதற்கு அது எப்படி இருக்குது? காத்து கொண்டிருக்கிறது. நான் அந்த கட்டுப்பாட்டை அவரிடத்தில் நான் கொடுக்கிறேனா? என் இருதயத்துல எந்த பகுதியை நான் பிடித்து வைத்திருக்கிறேன்? என் வாழ்க்கையில எந்த பகுதியை நான் பிடித்து வைத்திருக்கிறேன்? அதை என்று அவரிடம் கொடுக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து கவலை, பாரம், பிரச்சனைகளை சுமக்கிறது. நேற்று ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட பிரச்சனை ரொம்ப பாரமான ஒரு விஷயம். ஒரு தாயாக அவங்க உணர்வுகளை என்னால புரிந்து கொள்ள முடிந்தது. அவங்க இல்ல, நிறைய சகோதரிகள் வருவாங்க, சகோதரர்கள் வருவாங்க. அவங்க வலி நியாயமானதுதான். அவங்களுடைய மகனை ரொம்ப ஆசையா வளர்த்திருக்கிறாங்க, செல்லமா வளர்த்திருக்கிறாங்க. திருமணம் முடிந்ததுல இருந்து 10 ஆண்டுகளா அந்த தாயிடம் அந்த பையன் என்ன செய்யல?
பேசல, அன்பை காண்பிக்கவில்லை. அது அவங்க மனதுக்குள்ள வைத்து வைத்து அவங்க சரீரம் முழுவதும் அவங்களுக்கு நோயாக என்ன செஞ்சிச்சு, மாறிவிட்டது. அழுகையோடு அவங்க நின்று கொண்டிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க சத்தியத்தை அறிந்துக்கோங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அவருடைய அன்பை சொல்லி கொடுத்து, இதுல இருக்க வேண்டாம், இந்த பாரத்தை நீங்க சுமக்க அவர் விரும்பல, இதுல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, ஆனா நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? இந்த பாரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. நீங்க சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அதுல விடுதலையே கொடுக்க முடியாது. இந்த பாரத்தை அவர் கையில நீங்க கொடுக்கணும். ஒரு ரூம் இருட்டாக இருக்கிறது, அந்த இருள் போகணும் அப்படின்னா, இருள் இருக்குதேன்னா போகுமா? சுவிட்ச் போட்டா போகுமா? சுவிட்ச் போட்டா என்ன செய்யும், போகும். அது போல பிரச்சனை, அந்த பாரத்தை சுமந்து சுமந்து அந்த கவலைகள், அந்த கட்டுகள், மன அழுத்தம், அந்த சோர்வு, இதற்குள்ள நம்ம போறதை விட அந்த சிந்தனைக்குள்ள வெளிச்சத்தை அனுப்புகிறது தான் அவருடைய வார்த்தை. ஏன்னா இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார், இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாக வந்தார். நீங்க மன அழுத்தத்துல, மன பாரத்துல, சோர்வுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆவியில் மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுக்கவில்லை, அவர் நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் பொழுது, அந்த கடைசி சமயத்துல அவர் சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக ஜெபிக்கும் போது, அந்த வியர்வை ரத்தமாக வர்ற வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரா, ஜெபித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருவருக்கு எப்பொழுது வியர்வை ரத்தமாக மாறும் அப்படின்னா, ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள சென்றால்தான் அப்படி என்ன செய்யும், வரும். இந்த மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன், இந்த சோர்வு, இந்த பாரம், இந்த கவலை, இதெல்லாம் சுமக்க கூடாதுன்னா அங்க அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். அந்த ஒளி நிறைந்த வார்த்தைகளை நீங்க உங்க சிந்தனையில ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாரத்தை அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு அதுல விடுதலை கொடுக்கறத நீங்க என்ன செய்வீங்க, பார்க்க முடியும். இதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். அந்த பாரத்தை அவர்கிட்ட கொடுக்க வேண்டும் என்ற இடத்தை நாம தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். நாம சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. வார்த்தை சொல்லுது, நான் உன்னை விசாரிக்கிறேன். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டு எடுங்கள்னு சொல்லல, வைத்து விடுங்கள். ஒரே முறை அவர்கிட்ட வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம பிடித்து கொள்ளணும். அதுதான் அவர் பாரத்தை அவர்கிட்ட கொடுக்குது. அந்த கவலைய அவர்கிட்ட கொடுக்கிறது, அந்த பகுதியில கிருபை வெளிப்பட இடம் கொடுக்கிறீங்க. அந்த பகுதியில உள்ள உங்க கட்டுப்பாட்டை நீங்க தேவனிடத்தில் கொடுக்கிறீங்க. நீங்க அதை பிடித்து கொண்டு என்ன செய்யல, வைக்கவில்லை. எத்தனை பேர் அந்த பகுதியை நம்ம பிடித்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த பகுதியில நம்ம கட்டுப்பாட்டோட வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நாம நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறோமா, இல்ல தேவனை அந்த இடத்துல செயல்பட இடம் கொடுக்கிறோமா? எத்தனை பேர் கவலைப்படுறோம்? எத்தனை பேர் பாரப்படுறோம்? எத்தனை பேர் பாரம் சுமந்துகிட்டு இருக்கிறோம்? பிரச்சனைகள் உண்மைதான், சூழ்நிலைகள் உண்மைதான். நீங்க நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இப்ப ஆவியானவர் உங்களோட பேசினாருன்னா, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பதில் பேசுவார். உங்களோட இடைப்படுறத பார்க்க முடியும். உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.
எனக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவருக்கு உங்களுடைய சூழ்நிலை புரியும். உங்க பாரங்களை அவர் பாதத்துல இறக்கி வைக்க சொல்லுகிறார். அதுல உள்ள உங்க கட்டுப்பாட்டை அப்படியே அவர் கையில கொடுக்க சொல்லுகிறார். நீங்க சுமக்கிற வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. நாம நினைக்கிறோம் நம்முடைய சமாதானம், எனக்கு இந்த உறவு வந்தா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இந்த உறவு வந்தா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இது சரியானா எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், என் கணவர் என் மீது அன்பு செலுத்தினால் எனக்கு சமாதானம் கிடைச்சிரும், இல்ல என் பிள்ளை என் மேல அன்பு செலுத்தினால் சமாதானம் கிடைக்கும். இல்ல, மெய் சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. அதை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார். அந்த மெய் சமாதானத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்க தேவைகள் சந்திக்கப்படுறத உங்களால பார்க்க முடியும். நீங்க இழந்து போனது உங்ககிட்ட திரும்ப வர்றத பார்க்க முடியும். நீங்க தொலைத்ததை நீங்க பெற்றுக்கொள்றத பார்க்க முடியும். இந்த கிருபையை அவர் உங்ககிட்ட கொடுக்க அவர் ஆசைப்படுறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, அத உன் கட்டுப்பாட்டுல நீ வச்சிருக்காத, நீ அதை பிடிச்சுக்கிட்ட தொங்காத, அதை என்கிட்ட கொடு. நான் ஆளுகை செய்ய இடம் கொடு, நான் செயல்பட இடம் கொடு. எத்தனையோ பேர் கவுன்சிலிங் வருவாங்க. ஒரு சிலரால தாழ்மையா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒரு சிலர் அந்த பிரச்சனையை கொடுக்க அவங்களால முடியாது. ஏன்னா பிரச்சனை பெருசு. பிரச்சனை சிறுசு நான் சொல்லவே இல்லை, பிரச்சனை பெருசுதான், ஆழமானதுதான். உலகத்துல அதுக்கு தீர்வு கிடையாது, ஆனா அவரிடத்தில் தீர்வு இருக்கிறது, அவரிடத்துல வழி இருக்கிறது, அவரிடத்துல விடுதலை இருக்கிறது. சூழ்நிலை மாற வேண்டும் என்றால், நம் உறவுகள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், முதலில் நாம் அதை பிடிச்சு வச்சிருக்கிறத தேவன் கையில என்ன செய்யணும்? கொடுக்கணும். முழு இருதயத்தோடு அவர்கிட்ட போறது அதுதான். எந்த பகுதியையும் நம்ம கட்டுப்பாட்டுல என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. இத கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும் தெரியுமா? அவர் மேல நம்பிக்கை வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருங்கிற அடையாளம் நமக்கு தெரியணும். என்னை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்ற அடையாளம் தெரிய வேண்டும். எப்படிப்பட்ட இயல்போடு நான் நிற்கிறேன், தேவன் கிருபையில எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இயல்பாகவே அந்த பாரத்தை அவர் மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வச்சிருவீங்க. இந்த பாரத்தை நம்மளால சுமக்க முடியாது. நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ பெண்களின் கண்ணீர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்களோட கண்ணீர்கள் தேவன் தொடைக்கிறத பார்க்க முடியும். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, அந்த வார்த்தைகளை தாழ்மையா ஏற்று பாருங்க, உங்களுக்கு அவர் பதில் கொடுக்கறத பார்க்க முடியும், உங்களை சரி செய்யறத பார்க்க முடியும், உங்க சிந்தனைகளை சுகப்படுத்துகிறத பார்க்க முடியும், உங்க பாரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் விடுதலையை உங்களுக்குள்ள கொடுக்கறத பார்க்க முடியும். கட்டுண்டவர்களை விடுவிக்க அவர் வந்தார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் வந்தார். நம்ம ஜெயில இல்ல, ஆனா இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சிறைக்குள் இருக்கிறோம். அது பிரச்சனைங்கிற சிறை, அன்புங்கிற போர்வையில சிறை, நோய்ங்கிற இடத்துல ஒரு சிறையா இருக்கலாம், மனிதர்கள் கிட்ட சிறையா இருக்கலாம். பல சிறைகளை இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டு இருக்கிறோம். பயம், கவலை, பாரம், சோர்வு, இந்த பகுதிய அவர் கையில நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். முழு இருதயத்தோடு அவரிடத்துல செல்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை குறித்த பாரம், கணவரை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம், வேலையை குறித்த பாரம், உங்க எதிர்காலத்தை குறித்த கவலை, எல்லாவற்றையும் அவர் கையில என்ன செய்ய சொல்றாரு? கொடுக்க சொல்றாரு. சின்ன விஷயத்தை மட்டும் நீ வச்சுக்கோ, பெரிய விஷயத்தை என்கிட்ட தானவர் என்ன செய்யல? சொல்லல. சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும், ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாதது இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேக்குறாரு. ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்முடைய வளர்த்தியில ஒரு முளத்தை என்ன செய்ய முடியாது? கூட்ட முடியாது. ஒரு முடிய நம்மளால என்ன செய்ய முடியாது? முளைக்க வைக்க முடியாது. அப்படி இருக்க நீங்கள் கவலைப்படுவது என்ன? அந்த கிருபைதான் அதுல என்ன செய்யணும்? சரியாக்க முடியும். அடுத்தது பாவ செயல்கள். வாசிக்கலாம் மறுபடி 1 யோவான் 3:20, 21, 22. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால்
தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளையும் நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். கிருபை அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில கொடுக்கப்படல. அதுதான் உண்மை. அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய செயல்களின் மூலம் அந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போறதும் இல்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுதலித்தால் மாத்திரமே ரட்சிப்பை என்ன செய்வோம்? இழந்து போவோம். ஏன்னா அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமே அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? ஆனா பாவ செயல்கள்ல நம்ம இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய உறவுல இருந்து நம்மளை பிரிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு பாவ செயல்ல இருக்கும்போது ரட்சிப்பை இழந்து போறது இல்ல. நம்ம ஒவ்வொரு செயல்ல தவறி விழும் போதும் என்னை விட்டு அவர் போயிட்டாரோ, நான் ரட்சிப்பை இழந்துட்டனோ, எனக்கு நான் திரும்பவும் நான் ரட்சிப்பை பெறணுமோ, இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அது நித்திய மீட்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். என்றென்றைக்குமான மீட்பு. இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில இல்ல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை முத்திரை போட்டிருக்கிறார், சீல் பண்ணிட்டார். நீங்க வெளியில செய்யற எந்த செயலும் உள்ள என்ன செய்யாது? கரெக்ட் பண்ணாது, கரைப்படுத்தாது. அது பரிசுத்தமாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறது. அவர் அதில் வாசம் செய்கிறார். தேவன் ஒரு இடத்துல வாசம் செய்யணும்னா பாவம் இருக்கிற இடத்துல அவரால் என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா அந்த இடம் அவரது பரிசுத்தத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது. அவரது ஆவியானவரால் அங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நீங்க தவறி விழுந்துட்டீங்கன்னு சொன்னா ரட்சிப்பை இழந்து போறது இல்ல. மாறாக நீங்க ஒரு இடத்துல தவறு செய்றீங்க, ஒரு பாவத்துக்குள்ள போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்முடைய மனசு நம்மை குற்றப்படுத்தும். அதுதான் வசனம் சொல்லுது. உனக்கு தகுதி இல்லை என்று நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றவாளியாக என்ன செய்யும்? குற்றப்படுத்தும். சாத்தானும் நம்மை குற்றப்படுத்துவான். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். நம்முடைய பிள்ளைகள் இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய அனுபவம், நம்ம பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம். நம்ம சொல்லி கேட்டாதானே அந்த பிள்ளை அந்த சிறந்ததை பெற்றுக்கொள்ளும் இல்லையா? ஒரு சில காரியங்கள் நம்ம சொன்னா கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை சொல்லி கேட்காத ஒரு வயசாக இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல விட்டு பிடிப்போம் இல்லையா? அதுக்காக பிள்ளை இல்லை என்று ஆகிவிடாது. யாராவது இப்படி சொல்லுவாங்க, என் சொன்ன பேச்சு கேட்கல, இனிமே என் பிள்ளை இல்ல, போ எழுதி கொடுத்துட்டு போன்னு யாராவது சொல்லுவாங்களா? உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல, நீ என் பிள்ளை என்று இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிடுவோமா? இல்ல. அது மனம் மாற என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? காத்து கொண்டிருப்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய மகனை எடுத்துக்கோங்க. நான் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்றேன், அது அவனுக்கு பிடிக்கல, அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல நான் புரிந்து கொள்ளுகிறேன். இப்போது என்னால் என்ன செய்ய முடியாது? முடியாது. இந்த இடத்துல அவனை நான் என்ன பண்ண முடியும்? அவன் மனம் மாறணும், ஆண்டவருடைய அன்பு அந்த இடத்துல புரிந்து கொள்ளணும்னு என்னால ஜெபிக்க மாத்திரம்தான் முடியும். எனக்கு தெரியும் ஒரு சிறந்த வழி என்று ஒன்று இருக்கிறது. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு அம்மா சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லி திரும்பி வந்தால் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளுவேன். வா, சோர்ந்து போகாத, கவலைப்படாத, இது முடிவு இல்லை, இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பெற்றோர்களாக நம்ம இதைதான் செய்யறோம் இல்லையா? தேவனும் அப்படிதான். பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையை கொடுத்தவர் இதையெல்லாம் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகள் தவறி விழும்போது அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்குவது இல்லை. என்னுடைய பிள்ளை இல்லை என்று ஆகிவிடப் போவது இல்லை. அது மனம் திரும்பி வருகிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும் நான் தவறி விழுந்துட்டா என் மேல கோபமா இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றது புரியுதா? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டது எப்போ ரட்சிக்கப்பட்டோம்னு நினைக்கிறீங்க? பாவிகளாய் இருக்கும்போது.
எதிரிகளாக இருக்கும் போது, அவரை குறிச்ச உணர்வே நம்மகிட்ட கிடையாது, அவரை திருப்திப்படுத்தக்கூடிய, அவரை விரும்பக்கூடிய இருதயம் நம்மகிட்ட கிடையாது, சாத்தானின் இயல்பை பெற்றிருந்தோம், மரித்து போயிருந்தோம். இந்த நிலைமையில அவர் மனிதனாக இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரது இயல்பையே நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக என்ன செய்து கொண்டார்? மாற்றிக்கொண்டார். ரட்சிப்பை பெற்ற பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகள். எதிரியாக இருக்கும் போதே அன்பு செய்கிறாரே, இப்பொழுது நான் அவரது பிள்ளையாக இருக்கிறேனே, இப்பொழுது எப்படி என்கிட்ட கோபப்படுவார்? இப்போ எப்படி என்னை விட்டு அவர் விலகி போய் விடுவார்? நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கிறீங்க, தெரியாத ஒருவர் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கட்டுகளோட நின்னுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேல நமக்கு பரிதாபம் வருது, மனசு பாவம் என்ன செய்யுது? சொல்கிறது. நம்மளால முடிஞ்ச உதவியை என்ன செய்கிறோம்? செய்கிறோம். தெரியாத ஒருவருக்கே உதவி செய்கிறோமே, நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டா நம்ம விட்டுருவோமா? எவ்வளவு துடிப்போம் இல்லையா? அதே துடிப்போடு ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தவறி விழும்போது உங்களை விட்டு அவர் போகிற தேவன் இல்லை. சத்தியம் அப்படி சொல்லவில்லை. இதுதான் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கான அடையாளம். உங்க ஆவியில தேவ வித்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்க சிந்தனை ஆதாமிடமிருந்து வந்த சிந்தனை, உங்க சரீரம் ஆதாமிடமிருந்து வந்த இயல்பு, அது இன்னும் மறுரூபமாகவில்லை. அதற்கு தேவனை திருப்திப்படுத்த, பிரியப்படுத்த அதற்கு விருப்பம் இருக்காது. தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வல்லமையும் அதற்கு கிடையாது. உங்க மாம்சத்தோட இயல்பே அதுதான். உங்க சிந்தனையோட இயல்பே தேவனுக்கு விரோதமான வழியை தான் அது என்ன செய்யும்? தேர்ந்தெடுக்கும். இதுல நீங்க குற்ற மனசாட்சியோட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என் எண்ணங்களை அறிந்து கொள்ளுவாரோ? எனக்கு ஏன் இப்படி எண்ணங்கள் வருது? ஏன் நான் அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? ஏன் நான் செய்யறேன்? இதுல இருந்து என்னால வெளியில வர முடியாதா? இந்த குற்ற மனசாட்சிக்குள்ள போய் உங்க விசுவாசம் என்னும் கப்பலை என்ன செய்யாதீங்க? சேதப்படுத்தாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளான உங்களுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கு? மாற்றி இருக்கிறது. அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டுட்டோம். இந்த ரட்சிப்பு ஒரு முறை நடந்தது. நம்முடைய சிந்தனையும் சரீரத்தையும் அவருடைய இரத்தம் தினம் தினம் கழுவ காத்து கொண்டிருக்கிறது. இது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் உண்டு. விழுந்தாலும் அவருடைய கிருபையை பிடித்து கொண்டு திரும்ப என்ன செய்யணும்? எழுந்து நிக்கணும். அந்த இரக்கத்தை பெறவும் அப்படின்னா, எனக்கு மன்னிப்பு சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் ஒரு இடத்துல தவறி விழும்போது, நான் இதுல தவறி விழுந்துட்டேன்பா, இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்ல, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன், இதுக்கான மன்னிப்பை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த கிருபையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தப்படுத்துறதுக்காக நன்றி, நீங்க மன்னிப்பை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு இதுல இருந்து வெளியில வர உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும் போது அந்த ரத்தம் உங்க சிந்தனைகளை கழுவ ஆரம்பிச்சிடும். அந்த குற்ற மனசாட்சி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். உங்க விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா குற்றப்படுத்துகிறது தேவன் அல்ல, உங்களை குற்றவாளியாக என்று உங்களுடைய மனசாட்சி தீர்த்து கொண்டிருக்கிறது. சாத்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த குற்ற மனசாட்சி உங்களை விட்டு ஓடி போயிடும் எப்போ? உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது எளிமையாக அதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியும். அதுதான் ரோமர் 6:14 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நாம நியாய பிரமாணங்கிறது சட்டத்திற்கு கீழானவர்கள் இல்லை, கற்பலகைகளினால் எழுதப்பட்ட சட்டம் அல்ல. அதற்கு நம்மை மீட்கக்கூடிய சக்தி கிடையாது. சட்டம் நியாயமானதுதான், அது பரிசுத்தமானதுதான். நம்மை மீட்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். நமக்கு கற்பலகைகளில் அல்ல, அந்த நியாய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு.
அவரது ஆவியை கொண்டு நம்முடைய சிந்தனைகளில் எழுத அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுல வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். பாவத்தை விட்டு ஒரு விசுவாசி வெளியில வரணும்னா வழி இதுதான். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அது போதை பொருள் பழக்கமா இருக்கலாம், குடி பழக்கமா இருக்கலாம், விபச்சார பழக்கமா இருக்கலாம், எந்தெந்த இடத்துல நீங்க ஒரு மொபைல் அடிக்ஷனா இருக்கலாம், இன்டர்நெட்ல இருக்கலாம், யூடியூப்ல இருக்கலாம், என்னென்ன இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமோ இந்த இடத்துல அவரை கிருபையை பிடித்து கொண்டு நீங்க வெளியில வரக்கூடிய வழி இதுதான். ஒருத்தங்களை மன்னிக்க முடியாம இருக்கலாம், ஒருத்தங்க மேல பொறாம இருக்கலாம், பொய் சொல்ற பழக்கம் இருக்கலாம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் எது தவறுன்னு சொல்லி அது என்ன செய்யும், உணர்த்தும். அந்த இடத்த அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம பிடிச்சு வச்சிருக்காம, நாம் அதுல குற்ற மனசாட்சியோடு தவித்து கொண்டிருக்காமல், நாம் அதுல சோர்ந்து போய்விடாமல் அந்த கிருபையை பிடிக்கிறது முழு இருதயத்தோடு அவரிடத்தில் செல்வது. அது உங்க கட்டுப்பாட்டுல இல்லாம அவர் கையில நீங்க என்ன செய்யறீங்க, கொடுக்குறீங்க. கொடுக்கும் போது அந்த இடத்த ஹீல் பண்ண முடியும், சுகப்படுத்த முடியும், கிருபையை வெளிப்படுத்த முடியும், அவருடைய சமாதானத்தினால உங்களை நிரப்ப முடியும். பாவம் செய்யும் போது தேவன் நம் மீது கோபப்படுவது இல்லை. ஏன்னா அவர் கிறிஸ்துவின் மூலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பார்க்கிறார். ஆனா பாவம் செய்யும் போது நாம் அந்த நிச்சயத்தை என்ன செஞ்சிடறோம், இழந்து போய் விடுகிறோம். அந்த தைரியத்தை என்ன செஞ்சிடறோம், இழந்து போய் விடுகிறோம். சாத்தானுக்கு அந்த இடத்துல என்ன கொடுக்கிறோம், அனுமதி கொடுக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறதற்கு நாம் அந்த இடத்துல என்ன செய்யறோம், இடம் கொடுக்கிறோம். அதை விட ஒரு பெரிய விஷயம், பாவம் செய்யற இயல்பு நம்மிடத்தில் கிடையாது. தேவ வித்தினால் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதெல்லாம் பாவம் செய்யக்கூடாது. பவுல் சொல்றாரு, கிருபையினாலதான் எல்லாமே நான் பெற்றிருக்கிறேன் என்றால் நான் பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாதே. ஏன்னா அந்த இயல்பே நமக்கு கிடையாது. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பை பெறுகிறதற்கு பிரயாசப்படுறதா? நோ நோ நோ, அது இலவசம் இலவசம் இலவசம். கிறிஸ்துவின் செயல் மூலம் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ சொல்லுகிறார். ஒரு கிறிஸ்தவருக்கு, ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கை ரட்சிப்பின் அனுபவம் நிறைந்த வாழ்க்கை. இந்த கிருபை வெளிப்படுகின்ற வாழ்க்கை, தேவ வல்லமை வெளிப்படுகின்ற வாழ்க்கை, அந்த பரிசுத்தம் வெளிப்படுகின்ற வாழ்க்கை. இதுலதான் தேவனை உலகம் பார்க்க முடியும். இதுதான் ஒரு விசுவாசியோட கோலே. அதுதான். இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நாம இதை பெற்றுக்கொண்டு அவரை அறியாதவர்களுக்கு அதை கொடுப்பது. தேவன் அவருடைய அன்பை ஒருத்தருக்கு கொடுக்கணும், அவரை அறியாதவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு விசுவாசியின் மூலமா தான் அவர் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அவரது வல்லமை ஒருவருக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு விசுவாசியின் மூலமா தான் என்ன செய்ய முடியும், செல்ல முடியும். அதுதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தைரியமா ஒரு பெரிய வழி நமக்கு சிலுவையில திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:17 வாசிக்கலாம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். மேல உள்ள வசனம் சொல்லுது பாருங்க, அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை யாவது. இப்பொழுது நாம இருக்கிற காலகட்டத்தை அது சொல்லுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம முழு இருதயத்தோடு போகும்போது அந்த உடன்படிக்கையை அவர் காத்து கொள்கிறாராம். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது பாருங்க, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. நீங்க முழு இருதயத்தோட போக முடியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவருடைய வார்த்தையை உங்களால கீழ்ப்படிய முடியாது. அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க முடியாது. அவர் வார்த்தை என்ன சொல்லுது, உன் அக்கிரமத்தை நான் நினைக்கலன்னு சொல்றாரு. நாம என்ன சொல்றோம், நான் பாவின்னு சொல்றோம், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றோம், எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றோம். அப்ப ரெண்டு பேர் சொல்றதும் எப்படி இருக்குது, வேற வேறையா இருக்குது. நாம சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம நீங்க நினைக்கிற ஒன்ன சொல்றீங்க. அப்ப மறைமுகமா அதுல என்ன சொல்ல வர்றீங்க, நீங்க பொய் சொல்றீங்க, நான் சொல்றதுதான் உண்மை. அப்படிதான் தேவனை நம்ம பல காரியங்கள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் உன் அக்கிரமத்தை நினைக்கலன்னு சொல்றவர்கிட்ட போய் நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசி சொன்னா, தேவனே நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க சொல்றத நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
இப்படிதான் விசுவாசிகளில் அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவரே உன் அக்கிரமத்தை நினைக்கலன்னு சொல்லும் போது நம்ம அக்கிரமத்தை நாம ஏன் நினைக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய அடையாளத்தை அறிந்து கொண்டு விசுவாசத்தோடு அவருடைய கிருபையை பிடித்து கொண்டு அந்த மன்னிப்பிற்குள் செல்லும் பொழுது அந்த கிருபையானது பாவத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிரும்? தூக்கி எடுத்து விடும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 18. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இறங்குதோ அங்கெல்லாம் விடுதலை தான், அங்கெல்லாம் அற்புதங்கள் தான். அற்புதம்னா என்ன? மனுஷனால முடியவே முடியாது, உலகத்தால முடியாது. அங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதுக்கு பேரு தான் என்னது? அற்புதம். எங்க அந்த பிரசன்ஸ், அந்த பிரசன்னம் வெளிப்படுதோ, அந்த மகிமை வெளிப்படுகிறதோ அங்கு அற்புதம். இங்க புதிய உடன்படிக்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம், சிலுவையில அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் தேவனிடத்துல செல்லக்கூடிய ஒரு வழி அவர் நமக்கு என்ன செஞ்சுட்டாரா? உண்டு பண்ணிவிட்டார். இது நம்ம செயல்களின் அடிப்படையில இல்ல. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு அழகான சத்தியம், எவ்வளவு ஒரு சிறந்த உடன்படிக்கை பாருங்களேன். நம்ம விசுவாசிகள் எத்தனை பேர் நம்ம பலத்துல போய்கிட்டு இருக்கிறோம். நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு ஏன் நடக்கல, நான் இன்னும் என்னெல்லாம் செய்யணும். இந்த 2 அடிப்படையிலையும் நாம் தேவனிடத்தில் போவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதன் மூலம் தேவன்ட்ட என்ன செய்யறோம்? நாம செல்கிறோம். அதனால் அந்த தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இந்த அடையாளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தைரியமாக உங்க சூழ்நிலைகளை அவரை நீங்க என்ன செய்ய முடியும்? பிடித்து கொள்ள முடியும். தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுறத பார்க்க முடியும். சாத்தான் உங்களை விட்டு ஓடி போறத பார்க்க முடியும். உங்க பிரச்சனைகளை நீங்க எதிர்த்து நிக்க முடியும். அதுல எந்த ஒரு குற்ற மனசாட்சியோடு இல்லாமல், ஒரு சோர்வோடு இல்லாம, பாரத்தோடு இல்லாம, கவலையோடு இல்லாமல், பூரண நிச்சயத்தோடு நம்ம அதுல என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த கான்பிடன்ஸ், நம்முடைய இருதயமும் அந்த தைரியத்தை என்ன செய்து கொள்ளும்? பெற்றுக்கொள்ளும். அவரை அறிந்து கொள்ளும் போது, அந்த முழு இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு பகுதியையா அவர்கிட்ட கொடுக்க சொல்றார். ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா நிறைய அறைகள் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு அறையை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மத்த அறையெல்லாம் நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லா அறைகளையும் அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் எத்தனை அறைகளை நாம் கொடுத்திருக்கிறோம்? அவர் உங்களோடு பேசுகிறார். ஒவ்வொரு அறையையும் அவர்கிட்ட கொடுக்க என்று தீர்மானம் எடுங்கள். பூரண நிச்சயத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவர் போக சொல்லுகிறார், வர சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சு முடிக்கலாம். 2 நாளாகமம் 6:14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். முழு இருதயத்தோடு அவருக்கு முன்பாக நடக்கிற நமக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் அவர் என்ன செய்யறாரா? காத்து வருகிறார். ப்ராமிஸ் பண்றார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். என்னோட உடன்படிக்கையை நான் காத்து கொள்ளுவேன், நான் வாக்கு தவற மாட்டேன், நான் சொன்ன சொல்ல என்ன செய்ய மாட்டேன்? தவற மாட்டேன். என் கிருபையையும் நான் காத்து வருகிறேன். நம்ம மேல் அவர் வச்சிருக்கிற இரக்கம், கிருபை, அன்பு, சகாயம் எல்லாத்தையும் நான் காத்து கொள்ளுகிறேன். முழு இருதயத்தோட எங்கிட்ட வா. இது புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும்
என்னிடத்தில் வாருங்கள். கம். அவரோட ஃபேமஸான வேர்டே அதுதான். கம், வா, என்கிட்ட வா. அவர்கிட்ட போகாம அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்க சுமக்க தேவையில்லை, நீர் சுமந்து கொண்டீர். எங்களையும் சுமக்க நீர் காத்து கொண்டிருக்கிறீரப்பா. முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் வர சொல்லுகிறீர். எங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமோ, சுமந்து கொண்டிருக்கிறோமோ, பாரப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அழுது கொண்டிருக்கிறோமோ, அந்த பகுதியை உம்மிடத்தில் தர சொல்லுகிறீர். எங்கள் கட்டுப்பாட்டை உம்முடைய கரத்தில் கொடுக்க சொல்லுகிறீர். எங்களுடைய எதிர்காலத்துல எந்த இடத்துல நாங்க பிடித்து வைத்திருக்கிறோமோ அதை உம்முடைய கரத்தில் கொடுக்க சொல்லுகிறீர். எந்த இடத்துல நாங்க சாத்தானுக்கும் பாவத்துக்கும் அடிமையாக இருக்கிறோமோ அந்த பகுதியை உம்மிடத்தில் கொடுக்க சொல்லுகிறீர். தைரியமாக என்னிடத்தில் வா, தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வா. ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறவும், சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டைக்கு வர சொல்லுகிறீர். நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் எங்களுடைய கவலைகளை உம்மேல் வைத்துவிட சொல்லுகிறீர். இன்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னுடைய கவலையை என்னிடத்தில் கொடு, உன் பாரத்தை என்னிடத்தில் கொடு, உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடத்தில் கொடு, உன்னுடைய உறவுகளை என்னிடத்தில் கொடு. நீ சுமக்காதே, நீ சுமக்க கூடாது என்பதற்காக நான் உன்னையும் சேர்த்து சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறாயா? என்னை அறிந்து கொள்கிறாயா? சத்தியத்தை அறிந்து கொள். அவருடைய வார்த்தை அதைதான் சொல்லுது. சத்தியத்துல விடுதலை இருக்கு, உண்மைதான். அதை அறிந்து கொள்ளும் போது அந்த விடுதலை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நன்றி அப்பா, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்காக, எங்களுடைய சுமையை நீக்குகின்ற, எங்க பாரத்தை போக்குகின்ற, எங்களுக்கு விடுதலையை கொடுக்கின்ற, வாழ்வை கொடுக்கின்ற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. சுகப்படுத்துகிற உடைய வார்த்தைகளுக்காக, சமாதானத்தை கொடுக்கின்ற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ உங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. எந்த இடத்துல உம்மிடத்தில் கொடுக்காமல் அவர்கள் ஆளுகை செய்கிறார்களோ, கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ, பிடித்து வைத்திருக்கிறார்களோ, அந்த பகுதியை இன்று நீ அவர்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி. அந்த இடத்தை உம்மிடத்தில் கொடுக்க தீர்மானம் எடுக்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. போதும், நாங்க சுமந்தது போதும், இனிமே எங்களால இந்த பாரத்தை சுமக்க முடியாது. உம்முடைய பாதத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் வர நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். அந்த முழு இருதயத்தோடு உம்மிடத்துல வருகிறவர்களுக்கு நீர் உம்முடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் நீர் காத்து வருகிறீர். இந்த வார்த்தைக்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில உள்ள பாவ கட்டுகள், சாப கட்டுகள், நோயின் கட்டுகள், இருளின் அந்தகாரத்தின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ விடுதலையை, தேவ அன்பை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதற்காக நன்றி. நம்முடைய சமூகம் அவர்கள் முன் செல்கிறதற்காக நன்றி. அவர்களை பார்க்கிற எல்லார் கண்கள் மேலேயும் அவங்களுக்கு தயை உண்டாகும்படி செய்கிறதற்காக நன்றி. நம்முடைய தயவு எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காக நன்றி. சம்பாதிப்பதற்கு ஏற்ற பலனை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. மகிமைப்படுத்துவதற்காக நன்றி. நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது சிந்தனை இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.